ஆண்டு 2500 ஆண்டுகள் அவ்வளவுதான். அவ்வளவுதான். இயேசு பிறப்பதற்கு, இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கில மொழியே உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலால தொல்காப்பியம் இருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு மூத்த இனம் என்று பாரு. எங்களில் இருந்துதான் இறைவன் தோன்றினான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கு முன்னாடி நிற்கிற ஒரே ஒரு சிக்கல் தான், நாம் மொழி இனமாக நிற்க போகிறோமா, சாதி மதமாக நிற்க போகிறோமா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. இப்ப என்னவா இருக்க போறோம்? எனக்கு மதம்தான் முக்கியம் என்பவன் எங்க ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு. சாதிதான் முக்கியம் என்பவன் எங்க போடுவான்? சாதி கட்சியில். இல்லை, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், நான் ஒரு தொல்குடி சமூகம், மிக மிக தொன்மையான இனத்தின் மகன், நான் தமிழன் என்று உணர்வன் எங்க போட்டு போடுவான்? மைக் சின்னத்துக்கு தான் போடுவான். இது மைக் இல்ல, துறை சொன்ன மாதிரி ஒரு தீக்குச்சியை கொடுத்தா கூட போடுவான், ஒரு தீப்பெட்டியை கொடுத்தா கூட போடுவான். அவனுக்கு சின்னம் முக்கியமில்லை, மான தமிழ் மக்களுக்கு உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம், போட்டுருவான். இப்போது இந்த சிக்கல்ல நீ தெளிவரணும். இடைவந்த சாதியோடு நிற்க போறியா, இல்லை உன் முகமாக முகவரியாக அடையாளமாக இருக்கிற மொழி இனத்தோட நிற்க போறியா? இந்த நிலத்திற்குள் நான் தேவரு, நான் நாடாரு, நான் செட்டியாரு, நான் உடையாரு, நான் கோணாரு, நான் பிள்ளை, நான் முதலி, நான் குறவர், நான் வண்ணார், நான் மருத்துவர் குலம், நான் படையாச்சி, பறையர், தேவேந்திரர் எல்லாம் சொல்லலாம். இதை விட்டு கேரளாவில் போய் என்ன சொல்லுவ? தேவர்னு சொல்லுவியா, நாடாருன்னு சொல்லுவியா, செட்டியாருன்னு சொல்லுவியா? இல்லை இங்கிருந்து ஆந்திரா போயிட்ட, இல்லை ஆந்திராவிலேருந்து பீகார் போயிட்ட, பீகார்லேருந்து குஜராத் போயிட்ட, என்ன சொல்லுவ? அங்கே போனால் நீ யார் தெரியுமில்ல? சவுத் இண்டியன். அப்போ என்ன பண்ணு? எஸ், ஐ ஆம் சவுத் இண்டியன். ஆம், நான் தென்னிந்தியன் திமிரோட சொல்லணும். அங்கே என்ன? இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் நடக்கும். நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சாதி சொல்லிக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள, இதை விட்டு வெளியில போனா உன் அடையாளம் ஒன்றும் இல்லை. கேரளா போ, நீ யாரா இருந்தாலும் அவனுக்கு பாண்டி தான். தமிழ்நாட்டில் இருந்துட்டியா பாண்டி, அவ்வளவுதான். இந்த நாட்டை விட்டு, இந்த மாநிலத்தை விட்டு வேலை போனாலே உனக்கு இந்த அடையாளம், சாதி அடையாளம் பொருந்தலை, மதம் அடையாளமா இல்லை. ஆனால் இங்கே இருந்து நீ ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஏதாவது வேற ஒரு நாட்டுக்கு போனால், ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இந்து. அப்படிலாம் கை கொடுக்க முடியாது. போடா மண்டுன்னு தூக்கி அதை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுருவான். ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான். போய் வேணா பார்த்துவா. அப்போ உலகில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய சாதியோ மதமோ அடையாளம் அல்ல, நீ தமிழன் என்பதுதான் உன் அடையாளம். Who are you என்றால் நீ எந்த மொழியில் நீ ஐ ஆம் மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிவு பண்ணுவான், இவன் மேடுன்னு முடிவு பண்ணிடுவான், பைத்தியம் முடிவு பண்ணிடுவான். உன்னை மனிதன் என்று தெரிந்துதான் அவன் நீ யாருன்னு கேட்கிறான். நீ யார் என்ற கேள்விக்கு நீ எந்த மொழியில் பதில் சொல்ல போகிறாய் என்பதான் அவன் எதிர்பார்ப்பு. ஐ ஆம் சீமான் என்றால் ஆள் கருப்பா இருக்கான், இங்கிலீஷ்ல பேசுறான்னு பிறப்ப சந்தேகப்படுவான். அப்ப என்ன பண்ணு? நான் தமிழன், நான் தமிழன், என் பெயர் சீமான் அப்படின்னு சொல்லணும். நீ போய் பாரு, பிரான்ஸுக்கு போய் பாரு, ஒரு 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 வார்த்தை ஆங்கிலத்தில் உச்சரிச்சானா அங்கிருந்து எனக்கு அடிச்சு பேசு. காலடியில் இருக்கு பிரிட்டனுக்கு கீழே, பேச வச்சிருப்பாப்பா அவனை. அவனுக்கு இருந்தால் மொழிப்பற்று, தேசப்பற்று. அதே சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கு இருந்தால் மொழி வெறி, சாவணிசம், சரங்கு சொறி எல்லாம் சொல்லுவேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. அப்படி முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன் வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். அதைதான் நானும் சொல்றேன், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று அப்படிதான் நான் சொல்றேன். வெரி சிம்பிள் திங், ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதாவா? ரொம்ப எளிதாவா? கிட்டவா? நான் ஒன்று சொல்றேன், பறையரை நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான், படையாச்சி நிறுத்தினா பறையரை போட மாட்டான். எங்க ஐயா நிறுத்தினா பறையர் போட மாட்டான், எங்க அண்ணன் நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான். ஆனால் உங்கள் மகன் நான் நிறுத்தினா 2 பேரும் ஓட்டு போடுவான். அது மாறுதல்.
அதுதான் மாறுதல். இதுவரை இருந்த திராவிட கட்சிகளுக்கு, எம்ஜிஆருக்கு, தமிழர் அல்லாத எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருக்கும் படையாட்சியும் பறையனும் போட்டிருக்கான். ஆனால் ஒரு தமிழ் மகனுக்கு போடல, தமிழ் தலைவனுக்கு போடல. போட வச்சதுதான் தமிழ் தேசிய அரசியலின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி. நீ என்ன செஞ்ச? கட்சி ஆரம்பிச்ச 2010 தூக்கி ஐயா உள்ள போட்டார். தொடர்ச்சியா போட்டிருந்தாரு. அப்ப கட்சி ஆரம்பிச்சோம், தூக்கி வேலூர்ல இன்னைக்கு கொண்டு அடைச்சார். புழல்லாம் அடைச்சிட்டார். அவசரமா என்ன நினைச்சாரு தெரியும்? திருப்பி கதவை திறந்து வேகமா வாங்க 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 எடுங்க பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி ஏற்றி வண்டி வேகமா ஓடிச்சு. எங்கடா கொண்டு போறாங்கன்னு நினைச்சேன். வேலூர்ல கொண்டு அடைச்சாங்க. வேலூர்ல அடைச்சா இரவுல அண்ணனை கொண்டு வர்றாங்கன்னு என் தம்பிகள் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சு. காலையில என்னை சிறைக்குள் ஒரு சிறை, ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்ங்கிறதுனால சிறைக்கு உள்ள ஒரு சிறை. இதுவரை நான் இருந்த எல்லா சிறையிலுமே சிறைக்குள்ள எனக்கு ஒரு சிறை. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. புதுச்சேரியில் சிறையில் இருந்த 90 நாள், அந்த சிறைக்குள்ள எனக்குன்னு தனி சிறை. யாரும் என்னோட பேசக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கொரிலா மாரி கடிச்சு தின்னுருவேன்ல, எவனோட சேர விட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமில? அங்கே அவனோட பேச விட்டா அங்கே இருக்கிற சிறைக்கதிகள் எல்லாம் அவனுக்கான ஆளாக மாற்றுவான். வேற என்ன பயம்? அந்த பயம்தான். அப்போ என் தம்பிகளை பார்த்து 6 மாதம் அவர்களோடு இருந்தேன் சிறையில். பேரறிவாளன், முருகன், சாந்தன், தம்பி ராபர்ட் பையன், அண்ணன் ஜெயக்குமார் எல்லாரோட வெளியில் வந்து நான் ஒரு முழக்கத்தை முன் வச்சேன். ஒரு பெருங்கூட்டத்தை போட்டேன். மே 18 7 பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியம்? 7 தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலையின் தொடக்கம்னு முழக்கத்தை முன் வச்சேன். அந்த 7 பேரையும் விடுதலை செஞ்சு இருக்குது நாம் தமிழர் கட்சி. அதை காணதில் வச்சுக்கணும். விடுதலையாக போகிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏமாற்றத்தை என் தம்பி சாந்தன் தந்துட்டான். மற்றபடி 7 பேரையும் வெளியில கொண்டு வந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உண்டு. போராடிக்கலாம், எத்தனை பேர் போராடிக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இதை திரும்ப திரும்ப பெருமக்கள் அரசியலாக மாற்றி அதுக்கு பெருந்தியை பற்ற வச்ச புரட்சிக்காரியின் தங்கை செங்கொடி, அதுக்கு வழக்கை தனி மனிதனாக போட்டு அந்த வழக்கை வாதாடி வென்றவன் என் தம்பி பேரறிவாளன். இத்தனை போராட்டத்திற்கு பிறகு 7 பேரும் விடுதலையானார்கள். ஒருத்தன் உயிர் விடுதலை செய்து போய்விட்டானே ஒழிய மற்ற 6 பேரும் விடுதலையானார்கள் என்பதில் நமக்கு பெருமை, மகிழ்ச்சி. அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலை தான். உரிமை மீட்சி, அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு.